அகலிகை இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமாயணம் தெரிஞ்சவங்க கேட்டவங்க எல்லாருக்குமே அகலிகையை தெரியாம இருக்காது. அகலிகை என்றால் குறைவில்லாத அழகு கொண்டவள், களங்கமற்றவள் என்று பொருள். அகலிகை பிரம்மதேவரின் மானசீக மகள். அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது பார்க்கடலிலிருந்து அமிர்தத்துடன் பிறந்தவள்தான் அகல்யா என்ற அகலிகை. பார்க்கடலை விட்டு ஒயிலாய் வெளியே வந்த அகல்யாவை இந்திரன் முதலான தேவர்கள் பார்த்து பெருமூச்சு விட்டனர். அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. அப்படிப்பட்ட அகலிகைய யார் திருமணம் செய்துக்கிட்டாங்க? கௌதம முனிவர் எதற்காக அகலிகைக்கு சாபம் கொடுத்தார்? அகலிகை ஏன் கல்லாக மாறினாள்? அகலிகை எப்படி சாப விமோச்சனம் பெற்றாள்? இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த காணொளி நமக்கு சொல்லும். இந்திரலோகத்தில் இருக்கிற ரம்பை, ஊர்வசி, மேனகையே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளோ அழகானவ தான் அகலிகை. பிரம்மதேவர் அகலிகைக்கு திருமணம் செய்து வைக்கலான்னு முடிவெடுத்தாரு. அப்போ அந்த சமயத்துல இந்திரன் அகலிகைய பெண் கேட்டு பிரம்மதேவர்கிட்ட வர்றாரு. அதே மாதிரி கௌதம முனிவரும் பெண் கேட்டு வர்றாரு. பிரம்மாவுக்கு யாருக்கு பெண்ணை கொடுக்கறதுன்னு ஒரே குழப்பம். 2 பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாரு. அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அகலிகையை திருமணம் செய்து வைக்கிறதா முடிவு பண்றாரு. அந்த போட்டி என்னன்னு தெரியுமா? 2 முகங்களுடைய பசுவை எவன் முதலில் வலம் வருகிறானோ அவனுக்கு என் மகளான அகலிகையை திருமணம் செய்து வைப்பேன் என்று கூறிவிட்டார் பிரம்மதேவர். இந்த நிபந்தனையை கேட்ட தேவர்களுக்கு ஒரு சந்தேகம். பிரம்மதேவர் அகலிகையை யாருக்காவது திருமணம் செய்து வைக்கிற எண்ணத்துல தான் இருக்காரா? இப்படி ஒரு நிறைவேற்ற முடியாத நிபந்தனையை போட்டிருக்காரே. 2 தலை பசுவான். 2 தலையுள்ள பசுவுக்கு எங்க போறது? அதனால தேவர்கள் கூட்டமா போய் பிரம்மதேவர்கிட்ட 2 தலை பசு நிபந்தனையை தவிர வேற ஏதாவது போட்டி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மதேவரும் சிரிச்சுக்கிட்டே, சரி அது முடியாதுன்னா உலகை முதலில் எவர் வலம் வருகிறாரோ அவருக்கு அகலிகையை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறுகிறார். இதை கேட்டதும் தேவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தனர். இவ்வளவுதானா, இதோ பாருங்கள் என்று ஆரவாரம் செய்தபடி அனைவரும் உலகை சுற்ற கிளம்பிவிட்டனர். சொன்ன அடுத்த நிமிடத்துல இந்திரன் உலகை வலம் வருவதற்கு போயிட்டாரு. கௌதம முனிவர் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாரதர் அவரை பார்க்க வர்றாரு. எப்படி இந்த போட்டியில ஜெயிக்கிறது அப்படின்னு நாரதர் கிட்ட கௌதம முனிவர் புலம்புறாரு. அப்போ நாரதர், சரி வாங்க எதுக்கும் கோசாலைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு மாடுகள் கட்டி இருக்கும் மாட்டு பண்ணைக்கு கௌதம முனிவரை அழைத்து செல்கிறார் நாரதர். கோசாலையில நின்றுக்கிட்டு நாரத முனிவரும் கௌதம முனிவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கன்றை ஈனும் நிலையில் ஒரு மாடு இருக்கிறது. மாட்டின் வயிற்றிலிருந்து கன்றின் தலை மட்டும் வெளியில் தெரிகிறது. பார்ப்பதற்கு ஒரு பசுவிற்கு முன்பும் தலை பின்பும் தலை என்பது போல் தெரிகிறது. அப்போது நாரத முனிவர் சொல்றாரு, கன்று ஈனும் நிலையில் உள்ள இப்பசுவை 3 முறை சுற்றி வந்தால் உலகத்தை வலம் வருவதற்கு சமமாகும் என்று சொல்ல கௌதம முனிவரும் 2 தலை கொண்ட பசுவை 3 முறை வலம் வருகிறார். பசுவை வணங்கி முடித்த பின் கௌதம முனிவர் பிரம்மதேவரிடம் சென்று தான் வென்று விட்டதாக கூறி அகலிகையை திருமணம் செய்து வைக்க கேட்கிறாரு. நாரதரை அதற்கு சாட்சியாக சொல்றாரு. பிரம்மதேவரும் போட்டியில் வென்ற கௌதம முனிவருக்கே தன் மகள் அகலிகையை திருமணம் செய்து வைக்கிறாரு. இந்திரன் உலகை 3 முறை சுற்றி வந்த பின் தாமதமாக பிரம்மதேவரிடம் வருகிறான். அகலிகையின் திருமணம் பற்றி அறிந்த இந்திரன் பயங்கரமா கோபம் கொள்கிறான். ஆனா கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் தான் திருமணம் முடிஞ்சிருச்சே, இனி என்ன பண்றது? இப்படியே பல நாட்கள் போகுது. கௌதம முனிவரும் அகலிகையும் நல்ல முறையில இல்லறம் நடத்திட்டு இருக்காங்க. இது இப்படி இருக்க இந்திரனால அகலிகையை மறக்க முடியல. போட்டியில் தான் தோற்றதையும் அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால ஒருமுறை இந்திரன் ஆற்றங்கரையில் இருந்த அகலிகையை சந்தித்து தன் காதலை வெளிப்படுத்துகிறான். கொஞ்சமும் இதை எதிர்பார்க்காத அகலிகை தன் கணவரை தவிர யாரையும் மனதால் கூட நினைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் போய்விடுகிறாள். இதை கேட்ட இந்திரனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. தனக்கு கிடைக்காத அகலிகைய எப்படியாவது ஏமாற்றி அடையணும்னு முடிவு பண்றான். ஒரு நாள் விடியற்காலையில் கௌதம முனிவர் குளிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு செல்வதை பார்க்கிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறான். தன்னோட உருவத்தை கௌதம முனிவர் மாதிரியே மாத்திக்கிட்டு குடிசைக்குள்ள போறான். குடிசைக்குள் நுழைந்தது தன் கணவர் இல்லைங்கிறது தெரியாம அங்க சம்பவங்கள் நடக்குது. வந்த வேலை முடிஞ்சதும் குடிலை விட்டு வெளியே வருகிறான் இந்திரன். அந்த நேரம் பார்த்து கௌதம முனிவரும் குளித்துவிட்டு உள்ளே நுழைகிறார். தன்னோட தோற்றத்தில் இன்னொருவரை பார்த்ததும் ஏதோ தவறு நடக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார் கௌதம முனிவர். யார் நீ அப்படின்னு இந்திரனை பார்த்து கேட்கிறாரு கௌதம முனிவர். உடனே மாறுவேடத்தில் இருந்த இந்திரன் தன்னோட சுய உருவத்திற்கு வருகிறான்.
இந்திரனை பார்த்த கௌதம முனிவருக்கு கோபம் வருகிறது. அங்க என்ன நடந்திருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. கோபம் கொண்ட கௌதம முனிவர் சாபமிடுறாரு. எதை அடையணும்னு ஆசைப்பட்டாயோ அது உன் உடல் முழுவதும் பரவட்டும் அப்படின்னு சபிக்கிறாரு. சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த அகலிகை ஒரே உருவத்தில் இருவர் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறாள். அதன்பின் தான் ஏமாற்றப்பட்டு விட்டதை உணர்ந்து கதறுகிறாள். இத்தனை நாள் என்னுடன் வாழ்க்கை நடத்தியும் எனக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் உனக்கு தெரியவில்லையா? நீ செய்த தவறுக்காக உன்னை கல்லாக மாறும்படி சபிக்கிறேன் அப்படின்னு சபிக்கிறாரு. அகலிகை தன் கணவனின் காலில் விழுந்து கதறுகிறாள். கொஞ்சம் மனம் இலகிய கௌதம முனிவர் ராமரின் பாதம் பட்டவுடன் நீ மீண்டும் பெண்ணாக மாறுவாய் அப்படின்னு கொஞ்சம் தண்டனையை குறைக்கிறாரு. ராமர் வர வரைக்கும் நீ காத்திருக்கணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரை தரிசித்து அவரை நன்கு உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்திரன் வெட்கப்பட்டு குளத்துக்குள்ள இருக்கும் தாமரை தண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அவமானத்தால வெளியே வர முடியாம தீராத கஷ்டத்துக்கு உள்ளாகிறான். இந்திரன் ரொம்ப நாள் ஆகியும் தேவலோகத்துக்கு வராம இருந்ததை பார்த்த மற்ற தேவர்கள் இந்திரன் ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் இந்திரன் வெட்கப்பட்டு வெளியவே வர முடியாம திணறான். இந்திரனின் பரிதாப நிலையை பார்த்த தேவர்கள் கௌதம முனிவரிடம் சென்று தண்டனையை கொஞ்சம் குறைக்கும்படி கேட்டுக்கிறாங்க. தான் செய்த மன்னிக்க முடியாத மிகப்பெரிய தவறுக்கு கௌதம முனிவரிடம் மன்னிப்பு கேட்க நினைக்கிறான் இந்திரன். கௌதம முனிவர் கிட்ட போய் மன்னிப்பும் கேட்கிறான். கொஞ்சம் மனம் இலகிய கௌதம முனிவர் அவன் உடல் முழுவதும் இருந்த பெண் யோனிக்குறியை கண்களாக மாறும்படி தண்டனையை குறைக்கிறாரு. அதனால்தான் இந்திரனுக்கு உடல் முழுவதும் 1000 கண்கள் இருக்கும். கௌதம முனிவர் இந்திரனுக்கும் தன் மனைவிக்கும் சாபம் கொடுத்ததால அவரோட தவ வலிமை குறைஞ்சிருது. அதனால் தவம் செய்வதற்காக அவர் இமயமலைக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து நாம பார்க்க போறது ராமர்னால எப்படி அகலிகைக்கு சாபம் நீங்கியது, அது மட்டும் இல்லாம அந்த சாபமே அவளுக்கு எப்படி வரமா மாறுது அப்படின்னும் பார்க்கலாம். விஸ்வாமித்திர முனிவருடன் சேர்ந்து ராமர் மிதிலைக்கு செல்லும் வழியில் ஆசிரமம் ஒன்றை பார்க்கிறாரு. அந்த ஆசிரமம் பொலிவிழந்து இருப்பதையும் அதுக்கு பக்கத்துல ஒரு கல் இருக்கதையும் பார்க்கிறாரு. அந்த கல்லு மேல ஒரு துளசி செடி வளர்ந்து கொண்டு வருவதையும் பார்க்கிறாரு. ஆச்சரியப்பட்டு போன ராமர் தன் குருவான விஸ்வாமித்திர முனிவரிடம், குருவே, எப்படி ஒரு கல்லிலிருந்து துளசி செடி முளைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது? ஆச்சரியமாக இருக்கிறதே என்று கேட்கிறாரு. இந்த கல்லுக்குள்ள ஒரு பெண்ணோட ஆத்மா உள்ளது. மற்றொரு ஆணால் ஏமாற்றப்பட்டு தன் கணவனால் சபிக்கப்பட்டவள் தான் இந்த பெண். அந்த பெண் உன்னோட வருகைக்காக தான்ப்பா காத்திருக்கா. இந்த கல்லின் மேல் உன் பாதம் பட்டவுடன் அவள் பெண்ணாக உருமாறுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அகலிகையோட முழு வரலாறையும் விஸ்வாமித்திர முனிவர் ராமன் கிட்ட சொல்றாரு. ராமர் தன் காலை கல்லின் மீது வைத்ததும் அகலிகையா மாறுறா. ராமருடைய ஸ்பரிசத்தால சாப விமோச்சனம் பெறுகிறாள் அகலிகை. என் கணவர் என்ன சபிச்சுதான் நினைச்சேன், ஆனா அந்த சாபமே உங்களை காணும் பாக்கியத்தை எனக்கு பெற்று தந்தது அப்படின்னு சொல்லி ராமரை விழுந்து வணங்குறா அகலிகை. தன் கணவர் கூறியதை நினைவு கூர்ந்து ராமரையும் மற்றவர்களையும் நன்கு உபசரிக்கிறாள் அகலிகை. அதன்பின் தன் கணவர் கௌதம முனிவரை வணங்கி நிற்கிறார். தன் ஞான திருஷ்டியால ராமர் வந்திருப்பதை அறிந்த கௌதம முனிவர் இமயமலையிலிருந்து திரும்பி தன் ஆசிரமத்திற்கு வந்து தன்னுடைய மனைவி அகலிகையை ஏற்றுக்கொள்கிறார். அகலிகையின் கதை மூலமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. அப்படி நாம் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கும்போது அத்தண்டனையை பொறுமையாக அனுபவித்து தண்டனையை வரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.